வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் கும்பராசி 2026 முதல் 2027 வரையான ஓராண்டு பலன்களாக குரு பகவான் எந்த நிலையில் அமர்ந்து கும்பராசியான உங்களுக்கு பலன்களை தருவார் என்பதையும், சனி பகவான் 7.5 சனியில் கழிவுச் சனியாக இருக்கும்போது என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதையும், ஜென்மத்தில் ராகுவும் ராசிக்கு 7இல் கேது பகவானும் அமர்ந்து எப்பொழுது விலகுவார்கள், என்ன பலன்களை தர இருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்பது தான் இந்த பதிவு. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக தொடர் துன்பங்களும் கஷ்டங்களும் இருப்பது என்பது உண்மைதான். அது அதிகப்படியான இழப்புகளா, தொழில் நஷ்டங்களும் கஷ்டங்களாக இருக்கிறது என்றால் 7.5 சனி மட்டும் காரணமாக இருக்காது. இதனுடன் இணைந்து தசாவும். தசா என்றால் என்ன? உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் லக்கினம் எதுவோ, ஆனால் ராசி கும்பராசி. ஒருவருக்கு கும்ப லக்கினம் கும்ப ராசியாகவே இருக்கும். மற்றவருக்கு மேச முதல் மீன வரையில் உள்ள 12 ராசிகளில் ஏதாவது ஒன்று லக்கினமாக அமர்ந்து ராசி கும்பராசியாக இருக்கும். அப்படி லக்கினம் ஒன்று ராசி ஒன்றாக இருந்தாலும் சரி, லக்கினம் ராசி ரெண்டும் ஒன்றாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கும்பராசியில் அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரத்தில், இந்த 3 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். அப்படி பிறந்த உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்களா? முதல் தசா செவ்வாய் தசா, அதற்கு பிறகு ராகு தசா, குரு தசா, சனி தசா, புதன் தசான்னு வரும் இல்லையா? அந்த மாதிரி தசாக்களை நடத்துகின்ற கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகத்தினுடைய தசா நடக்குதுன்னு வச்சுக்குங்க. அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருந்தால் பெருசாக சொல்கிற மாதிரி நஷ்டங்களும் இழப்புகளும் இருக்காது. இருக்கும். சொத்து போச்சு, பணம் போச்சு, உறவுகள் சிக்கலாச்சு, உடல் நலத்தில் பாதிப்பு வந்தாச்சு, இழப்புகள் வந்தாச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. சுமை தாங்க முடியல, வேலை சுமையாக இருக்கட்டும், குடும்ப சுமையாக இருக்கட்டும், வருமானம் வருவதாக இருக்கட்டும், உறவுகளால் சிக்கல், இப்படி பல வழியிலும் பல வகையிலும் கடன், நோய், இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்பவும் இருக்கும். ஆனால் அந்த தசாவாகப்பட்டது பாதகமாக இருந்தால் அதுதான் தாங்க முடியாத துன்பங்களை 7.5 சனி, அர்த்தஸ்தம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி காலங்களில் அனுபவிக்க நேரும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்பொழுது கழிவுச் சனியாக இருக்கிறாரே சனி பகவான், விலகும்போது கூடவா அதிகப்படியான துன்பங்களை தந்து விடுவார் என்றால், விலகும்போது சனி பகவான் இன்னும் இருக்கு உங்ககிட்ட இழக்கிறதுக்கு. நல்ல பேர் கெட்ட பெயராச்சு, செய்கிற தொழில் முற்றிலும் வருமானம் இல்லாத நிலையாச்சு, இருக்கிற தொழிலை செய்யலாமா இல்லை வேணாவா, வேறு ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கினாலும் அதிலும் நஷ்டங்கள் தான் வருது. குடும்பத்தில் ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை. மலையாக நம்பிய உறவுகள் அனைத்தும் சிலையாக இருக்கிறதே தவிர உதவியாக இல்லை. சரி, உதவியாகத்தான் இல்லையே,
அவங்க உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போதும் என்கின்ற மனநிலையில் கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான் இந்த பாதகம் இருக்கும். ஆனால் சும்மா இருங்க, சில மாதம் சில வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு நன்மையை நடக்கலை. 7.5 சனியில் நன்மைகள் நடக்காதுங்க. அப்படி நன்மைகள் நடந்தாலும் அருகிலேயே தீமையும் பக்கத்திலே இருக்கும். எப்படி உங்களுக்கு சில மாதத்தில் நன்மைகள் நடக்கும் என்பதை நம்புகின்ற அளவிற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், 7.5 சனி விலகிறதுக்கு இன்னும் நிறைய மாதங்கள் வருஷம் இருக்குது. ஆனால் குரு பகவான் இப்பொழுது வக்ரம் பெற்று உங்கள் ராசிக்கு 5இல் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வக்ரம் பெற்று இருக்கிறார். வக்ரம் என்றால் என்ன? அதெல்லாம் நிறைய பதிவு போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லணுன்னாக்கா ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் இருக்கிற மனநிலையில் கேட்க நேரம் இருக்காது. சரி, வக்கர நிவர்த்தி பெற்று 6ஆம் இடத்திற்குத்தான் வரப்போகிறார். மே மாதத்தில் வக்கர நிவர்த்தி பெறாருங்க. இடையில் இருக்கிறது 1 மாதம் மட்டும்தான். இப்போ 5ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கும்போது கூட பெரிய அளவில் நன்மைகளை செய்ய முடியவில்லை. காரணம், 3 கிரகங்கள் பாதகம்: ராகு, கேது, சனி. குரு பகவான் முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்ற முடியும், அவ்வளவுதான். முடிந்த அளவுக்கு உங்களை காப்பாற்ற முடியும். ஆனால் அவர் வக்ர நிவர்த்தி பெற்று அமர்ந்து 10ஆம் மாதத்தில் பேச்சு பெறுகிறார் இல்லையா? அப்பொழுது இருந்து 7.5 சனியின் தாக்குதலும் இருக்காது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எண்ணற்ற பாதிப்புகளிலிருந்து முழுமையாக வரலாம். இதையாவது நம்பலாமா நம்பக்கூடாதா என்கின்ற மனநிலை இருக்கும். இதை நம்பலாம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் பேச்சு பெற்று சில நாட்களில், பல நாள் இல்லை, சில நாட்களில் ராகு கேதுக்களும் பயிற்சி பெற்று விலகுவது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். ஆகவே கும்பராசிக்காரர்கள் குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு பயிற்சி பெறுவது இதே 2026 நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பல வகையான இழப்புகள், சொல்ல முடியாத அளவுக்கு மன கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். அது படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு நிலையில் பலனும், வேலைக்கு போகிற ஆண் பெண் யாராக இருந்தாலும் வேலை சுமை அதிகரித்தல், மதிப்பு மரியாதையும் இழந்து மன கஷ்டப்படுதல், குடும்ப தலைவனோ தலைவியோ யாராக இருந்தாலும் குடும்பத்தை நடத்த கூட உங்களால் முடியாத அளவுக்கு வறுமை, பொருள் இழப்பு, தொடர் துன்பங்கள், உடல் நலத்தில் பாதிப்பு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை மலை போல வந்து நிற்கின்ற நிலை இதே 2026 நடக்கத்தான் போகிறது. சொல்லும்போது நம்பிக்கை வராது. அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சேனலை பார்த்து அந்த ஒரு சேனலில் இருக்கக்கூடிய பலன்களை கேட்டிருந்தால் பரவாயில்ல. பல வகையில் நன்மைகள் நடக்கணும், நடந்தால் நல்லா இருக்கணும், மனசு தேடிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் கேளுங்க. 7.5 சனி என்பது 3 வகையில் செயல்படும். 12ஆம் இடத்தில் வரும்போது 7.5 சனியில் விரயச்சனி. விரயம் என்றால் நஷ்டம், அனைத்திலும் நஷ்டம் ஏற்படுறது. நஷ்டம் ஏற்பட்டு பணமும் சரி, பொருளும் சரி, நகையும் சரி, ஏதாவது ஒன்று நஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் அதை ஈடு செய்ய அவ்வளவு எளிதில் முடியாது. அடுத்தது ஜென்ம சனி. ஏண்டா செய்தமோ இதையெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு வலியும் வேதனையும் கொடுக்கும். உறவுகள் உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களுக்கு பல வகையில் தொல்லைகளை கொடுப்பாங்க. நான் வேணான்னு சொன்னாலும் செய்து இப்படி நஷ்டப்படுத்துறேன்னு உங்கள் மனசை கஷ்டப்படுத்துவாங்க. அடுத்தது இப்போ கழிவுச்சனி இல்லையா? இப்போது பணமும் போச்சு, நல்ல பெயரும் போச்சு, நீங்கள் செய்தது எல்லாமே தவறுன்ற ஒரு எண்ணமும் வந்தாச்சு. ஆனால் இப்போது
கழுவிச்சனியில் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கக்கூடிய நிலை. இந்த நிலை மாற இன்னும் சில மாதங்கள் மட்டும்தான். அப்போ சனி பகவான் மாறிடுவாரா? சனி பகவான் மாற மாட்டார். அவர் மாறத்துக்கு இன்னும் வருஷ கணக்கில் இருக்குது. ஆனால் குரு வக்கர நிவர்த்தி பெற்று அதற்கு பிறகு பயிற்சி பெற்ற சில நாட்களில் ராகு கேதுக்களும் மாறிவிடுவார்கள். மாறியவுடன் உங்களுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நன்மையும் சந்தோஷமும் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை அனுபவிக்கலாம். கஷ்டங்கள் தீரும், நஷ்டங்கள் தீரும், உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் விலகும், பொருளாதார உயர்வு கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.